தேவன் பழைய ஏற்பாட்டிலே, அதாவது ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவன் வாழ்வதற்காக ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தின் பெயர் ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஏதேன் தோட்டத்திலே இல்லாத வசதிகளே கிடையாது. அத்தனை மரங்கள், செடிகள், கொடிகள் என்று ஆண்டவர் நிறைய சிருஷ்டித்திருந்தார். இப்பொழுது நாம் பார்க்குற எல்லா பல மரங்களும் ஒரு வேளை அங்கே இருந்திருக்கக்கூடும். அப்படி அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிருஷ்டித்த அவர் அதில் ஆச்சரியமாக 2 மரங்களை, அந்த மரங்களை அவர் சிருஷ்டித்தார். அந்த மரங்கள் இப்பொழுது இல்லை. இப்பொழுது அந்த மரங்கள் இல்லை. அது இப்போ வேறு விதமாக இருக்கிறது. அந்த மரம், மற்ற எல்லா மரமும் பலாப்பழ மரம், மாம்பழ மரம், சாத்துக்குடி, இப்படின்னு எத்தனையோ பெயர்களை சொல்லி கூப்பிட்ட அந்த மரங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் 2 மரங்களை உண்டாக்கினார். அது என்ன மரம்? ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் மரம். இந்த 2 மரத்திலேயுமே போய் பார்த்தால் கனிகள் இருக்கிறது, கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம், அல்லது தோட்டத்தில் உள்ள மற்ற எல்லா விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இதுதான் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. வேறு எந்த கட்டளையுமே அந்த நாட்கள் இல்லை. ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை கூட ஆதாமுக்கு இல்லை. அது என்ன கட்டளை? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆதாமுக்கு அந்த கட்டளையை செய்வதற்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அது தாய் தகப்பனே இல்லையே, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஆகவே அந்த கற்பனை ஆதாமுக்கு இல்லை. அந்த கற்பனை யாருக்கு? இப்பொழுது வாழ்கிற நமக்குத்தான் அந்த கற்பனை. அப்போ எந்த கற்பனையுமே ஆதாமுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒன்று தான் சொன்னார். அது என்னென்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதே அப்படின்னு சொல்லி சொன்னார். வேறு அங்கே நியாயப்பிரமாணம் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒன்றே ஒன்று தான், இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னார். அப்படியானால் இந்த 2 விருட்சத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த 2 விருட்சம், ஜீவ விருட்சம் என்றால் என்ன, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்றால் என்ன அப்படின்னா, ஜீவ விருட்சம் என்றால் தேவனையே சார்ந்து கொண்டு அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, தேவனிடத்திலிருந்து ஜீவன் பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொன்னால் மனிதன் தன்னைத்தானே சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என்றால் மனிதனை ஆண்டவர் அவ்வளவு அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மாவிலே நிறைய விஷயங்கள் உள்ளவனாகத்தான் ஆண்டவர் படைத்தார். இன்றைக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கிறது போல ஒரு குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் பொய்கள். அல்லது இன்னும் சிலர் சினிமா படத்தில் எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு மனிதன் ஒரு மாதிரி இருந்தது போலவும், அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்தது போலவும், கொஞ்சம் வேட்டையாட பழகி கொண்டான், கொஞ்சம் கற்களை வைத்து கத்தி செய்ய பழகி கொண்டான். அப்புறம் அப்படியே நாட்கள் சிலது, யுகங்கள் கழிந்தது. அப்புறம் மனிதன் இப்படி ஆனான் அப்படி ஆனான்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, இது அத்தனையும் போய் படிக்கிற பசங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற இந்த குப்பையை நம்ப வேண்டாம், இந்த ஒரு விஷயத்தை நம்ப வேண்டாம். இல்லை, இந்த டார்வின் கொள்கை என்பது முழுக்க பொய். தேவன் மனுஷனை அப்படி அறகுறையாக பண்ணி விட்டுட்டு, தேவன் பரிபூர்ணமுள்ள தேவன். அவர் இப்படியெல்லாம் அறகுறையாக பண்ணிவிட்டெல்லாம் போக மாட்டார். அவர் எதை செய்தாலும் பூர்ணமாய் செய்யக்கூடிய தேவன். இப்படி பேசுகிறவர்கள் தேவனையே அவமதிக்கிறார்கள். ஆகவே இவைகளை நாம் நம்பக்கூடாது. தேவன் மிக சரியாக, நேர்த்தியாக, மிகுந்த அறிவுள்ளவனாகவும் திறமை உள்ளவனாகவும் ஆண்டவர் ஆதாமை அப்பொழுது படைத்தார். அந்த அறிவு எவ்வளவு அறிவு என்று சொன்னால், ஆதாமுக்கு இருந்த அறிவு, அவனிடத்தில் எந்தெந்த மிருகங்களையெல்லாம் கொண்டு வந்து விட்டாரோ அத்தனை மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன செய்தார்? ஆதாம் பெயர் வைத்தான். பாருங்களேன், ஆதாம் என்ன பெயர் வைத்தாரோ அந்த பெயர் தானுங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நாம் கூப்பிடுகிற மிருகங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம்,
இவைகளெல்லாம் அந்த காலத்தில் ஆதாம் வைத்த பெயர்கள் தான். அப்போ அந்த அளவுக்கு அவன் திறமைசாலி, அந்த அளவுக்கு அறிவுள்ளவன். அவன் அது மட்டுமல்ல, அவன் அதற்கு மட்டுமா பேர் வைத்தான். இன்னொரு பேர் இன்னொருக்கு யார் பேர் வைத்தான்? ஏவாளுக்கும் என்ன செய்தான்? ஏவாளுக்கும் பெயர் வைத்தான். ஏன்னா அவன் ஒன்றை உணர்ந்தான். என்ன அவன் பாருங்கள், அப்போவே அன்பையும் ஐக்கியத்தையும் அப்படி உணர்ந்து கொண்டு அவன் என்ன செய்தானா, அவன் அப்படி பேர் வைத்தான். அப்படி ஏவாளுக்கு என்ன செய்தான்னா அவன் பேர் வைத்தான். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். சகோதரர்கள், எப்பொழுதெல்லாம் மனைவிகளை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் பொங்கி என்ன வர வேண்டும்? இவள் என் உயிர் எடுக்க வந்திருக்கிறா அப்படின்னு நினைக்காம, என் உயிர், என் எலும்பின் எலும்பு. அதனால தான் ஒரு கதை சொல்வார்கள், யூத பாரம்பரியத்திலே ஒரு கதை சொல்வார்கள். என்ன கதை அப்படின்னு கேட்டால், ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து தான் என்ன செய்தார்? எலும்பை எடுத்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஏவாளை உண்டாக்கினார். அதனால் என்ன கதை சொல்வார்கள் அப்படின்னு கேட்டால், திருமணத்தை குறித்து கதை சொல்லும் பொழுது, இந்த வாலிப வயதாகி திருமண வயதை நெருங்கி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அதனால் அவசரப்பட வேண்டாம், யாரும் அவசரப்பட வேண்டாம். அதாவது இந்த விழா எலும்பை பார்க்கிற வரைக்கும், அதாவது இந்த ஆதாமுக்கு எப்படி தவிப்பு இருந்துச்சாமா, இந்த விழா எலும்பு திரும்ப அவங்ககிட்ட எப்போ வந்து சேருதோ அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யுது? அப்பாடா நிம்மதி அப்படின்னு வந்தது. அதே போல் இந்த பெண்ணாகிய ஏவாளுக்கும் அவள் எடுக்கப்பட்டாயிற்ற விழா எலும்பு திரும்ப போய் இந்த மனுஷங்கிட்ட சேர்ற வரைக்கும் அவளும் என்ன செய்கிறாளாம்? தவித்து போகிறாளாம். அதனால் சகோதரிகள், உங்களுக்கு அப்படிப்பட்ட தவிப்பு இருந்திருக்கிறா திருமணத்துக்கு முன்னாடி? அது யாரோ எந்த மனுஷனோ அதை பற்றி நான் சொல்லவில்லை. இதெல்லாம் சகோதர சொல்லை நான் கேலிக்கோ கிண்டலுக்கோ சொல்லவில்லை. மிகவும் பரிசுத்தமானதும் மிகவும் உன்னதமான கலைநயமிக்க தேவனுடைய உணர்வுகளை நான் பேசுகிறேன். நான் பேசுகிற விதத்தை தயவுசெய்து தவறாய் நினைத்து கொள்ளாதிருங்கள். ஒரு பெண்ணானவள் தவிக்கிறாள். ஏன் தவிக்கிறாள்? அவள் எடுக்கப்பட்ட இடத்தை அவள் இன்னும் போய் சேரவில்லை. ஒரு ஆண்மகன் தவிக்கிறான், அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது இன்னும் அவனிடத்தில் வரவில்லை, அதனாலே தவிக்கிறான். அதனால தான் திருமணம் என்பது புனிதமானது. திருமணம் என்பது இன்றைக்கு உலகத்தார் சொல்லிக் கொடுக்கறது போல இந்த மாதிரி விஷயங்களாக அல்ல. திருமணம் என்பது மிக புனிதமானது. இருவரும் எங்கிருந்து எடுக்கப்பட்டார்களோ எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடத்திற்கு போய் சேருகிற ஒரு புனிதமான விஷயம். அதனால் சகோதரர்கள் அல்லது திருமணமான எல்லாரையும் பார்த்து நான் ஒன்று கேள்வி கேட்குறேன். இப்போது விழா எலும்பை எடுக்கப்பட்ட பின்பு தவித்து கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது உங்களிடத்தில் வந்து சேர்ந்து விட்டதே அந்த விழா எலும்பு, இப்பொழுது எப்படி இருக்கிறது சொல்லுங்கண்ணே? இப்போ எனக்கு நிறைவாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்களா? அதேபோல் சகோதரிகள் சொல்லுங்கள், நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேன் என்று என்ன செய்தேன்? நான் தேடிக்கொண்டிருந்தேன், நான் இப்பொழுது என்ன செய்து விட்டேன்? இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன். யாரும் இதற்கெல்லாம் இதை பேசுகிறதே இல்லை. இது அவ்வளவு உண்மை, அவ்வளவு சத்தியம். ஆகவே ஆண்டவர் ஆதாமையும் சரி ஏவாளையும் சரி இவ்வளவு அறிவுள்ளவர்களாக சிருஷ்டித்தார். விஞ்ஞான அறிவு மட்டும்தான் அந்த ஆண்டவர் அப்போ கொடுக்கல. அதை காலம் செல்லத்தான் ஒவ்வொன்றாக கொடுத்தாரே தவிர அப்போ அதை கொடுக்கல. மற்றபடி அவர்கள் பூரண அறிவுள்ளவர்கள், பூரண சம்பூர்ண ஞானமுள்ளவர்கள். அவர்களுக்கு நன்றாக பேச தெரியும். ஏவாள் பேசின பேச்சை பார்த்தீங்களா? எப்படி பேசுகிற பாருங்க. ஆதாம் பேசின பேச்சை பாருங்க. அவன் என்னது பேச தெரியாமல் அவன் குழந்தைங்க, அவன் வளர்றானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதாம் பேசினாரா? இல்லை. நீங்கள் கொடுத்த ஸ்திரின்னு ரொம்ப விவரமாக பேசுகிறாரு. அப்போது எல்லா விவரங்களும் எல்லா தெளிவுகளும் எல்லாம் இருந்த மாதிரி தான் அவர்களை உண்டாக்கினார். சரி, இப்படி உண்டாக்கின பிறகுதான் அவர் சொல்கிறார், எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைக்கிற அளவுக்கு அறிவுள்ளவனாக சிருஷ்டித்த பின்பு அவர் சொல்கிறார், நீ அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதே அப்படிங்கிறாரு. ஆனால் துயரம் என்னென்னா, சாத்தான் எப்பொழுதுமே சாத்தானுடைய வஞ்சனை என்றால் என்னென்னா சகோதர சொல்லு,
ஏதோ சில பாவங்கள் செய்ய வைப்பதல்ல. பாவம் செய்தாலே தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுகிறோம், அது உண்மைதான். மொத்த கருத்திலே சாத்தானுடைய திட்டம் என்னன்னு கேட்டால், தான் தேவனை விட்டு விழுந்து விட்டேன், தேவனுடைய சமூகத்திலே ஒரு காலத்தில் இருந்தேன், தேவனோடு வாழ்ந்தேன், தேவனோடு சஞ்சரித்தேன், அதனால் இப்போ நான் விழுந்துட்டேன்னு சொன்னால் நான் இந்த நிலைமைக்கு ஆளானா நான் என்ன செய்வேன், நான் மற்றவங்களே அப்படி தான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த காரியத்தை வைத்தபோது மனிதனை தேவனிடத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரிப்பதற்கு என்ன வழின்னு யோசிக்கும் பொழுது இந்த மரத்தின் கனியை சாப்பிட வைத்தால் போதும். அப்படி என்றால் என்ன, தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழ செய்தால் போதும் அப்படின்னு முடிவு செய்தான். ஆகவே அந்த கனியை சாப்பிட சொன்னான், சாப்பிட்டார்கள். அப்புறம் தேவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அப்புறம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதான் தேவன் அவர்களுக்கு அறிவை கொடுத்திருந்தார், ஆற்றலை கொடுத்திருந்தார். அவன் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்தோடனே அப்படியே கீழே விழுந்துடல, அல்லது வாதம் வந்துடல, அல்லது எந்த வேலையும் செய்ய முடியாதவனால போல இல்லை, நல்ல ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தார்கள், தோட்டத்தை நாட்டினார்கள், பயிர் செய்தார்கள், எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது. ஆனாலும் என்ன இல்லைன்னு கேட்டால், தேவன் இல்லை, தேவனோடு கூட தொடர்பில்லை. தங்களுக்கு இருந்த அந்த சொந்த திறமையிலே, சொந்த சுபாவத்திலே, சொந்த ஒரு மனுஷியமான அன்பிலே, ஆற்றலிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி தேவனில்லாமல் இயங்கி கொண்டிருக்கிற அந்த இயக்கத்திலே வந்தது தான் நிறைய. அதற்கப்புறம் நாம் பார்க்கிறோம், நிறைய இசைக்கருவிகளை சம்பாதித்தார்கள். ஏன் இசைக்கருவிகளை சம்பாதித்தாலும் கேட்டால், கர்த்தருக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம் இப்போது அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தேவனோடு கூட தொடர்பில்லை. அதனால் சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறது, எதையாவது பாடு அல்லது எதையாவது ஒரு இசைக்கருவியை மீட்டு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நாதஸ்வரம் அது நிறையா அதுக்கு ஒரு குரூப் ஆகிட்டாங்க. இப்போ மனுஷன் எப்பொழுதெல்லாம் சோர்ந்திருக்கிறானோ, தளர்ந்திருக்கிறானோ, துக்கமாக இருக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் இந்த சங்கீதக்காரர்களையும் சங்கீதக்காரிகளையும் கூப்பிடுங்கள், இந்த இசைக்கருவிகளை கொண்டு வந்து மீட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தேவனில்லாமல் வாழ துவங்கினதிலிருந்து துவங்கினது தான் இவைகள் எல்லாமே. ஆகவே அருமையான சகோதரர்களே, இப்போது இந்த கதை நமக்கு தெரியும், இது இப்படியே தொடர்ந்தது. அதற்கப்புறம் தேவன் உலகத்தை அழித்தார், அதற்கப்புறம் நடந்தெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது ஆண்டவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் அவர் பேசின அந்த முதல் வார்த்தை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாராவது ஒரு வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பரலோகராஜ்யம் அவர்கள். இங்கே ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷத்தை மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். அப்படி அவர் பிரசங்கிக்கிறதை கேட்டு அநேகம் பேர் அவரிடத்தில் வந்தார்கள். சில பேர் அற்புதங்களுக்காக வந்தார்கள், சாப்பிட்டார்கள், குணமடைந்தார்கள், அதற்கப்புறம் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு 12 பேர் மாத்திரம்தான் அவர் எங்கு சென்றாலும் அவரை பின்பற்றினார்கள். ஆகவே திரளான ஜனங்கள் கூடியிருந்த அந்த நேரத்தில் தான் இதை பற்றி பேசுகிறார். திரளான ஜனங்கள் கூடியிருக்கும் பொழுது அவர் ஒரு மலையின் மேலே ஏறி உட்காருகிறார். அப்படி உட்காரும் பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், மனம் திரும்ப சொன்னார். சரி, அடுத்தது அதோடு கூட நின்று விடுறதுக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதோடு கூட நின்று விடுகிறதில்லை. அதற்கப்புறம் என்ன சொல்ல வேண்டும்? அதற்கப்புறம் தான் இந்த சீசர்கள் அவரிடத்தில் வந்த பொழுது அவர்களுக்குத்தான் இந்த மலை பிரசங்கத்தை உபதேசித்தார். அவர்களுக்குத்தான் இந்த மலை பிரசங்கம். சரி, இந்த மலை பிரசங்கத்திலே அவர் ஆரம்பித்த அந்த முதல் வார்த்தை என்ன? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. இப்போ இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தையும் இதை கொண்டு போய் அப்படியே அந்த ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு போய் அந்த ஜீவ விருட்சம் அப்படிங்கிற இடத்திற்கு நாம் கொண்டு போவோம். அதுவும் இதுவும் ஒன்றுதான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது
அறிவு அல்லது தேவனை சாராமலே வாழ முடியும், அல்லது ஜெபிக்காமலேயே கிரியை செய்ய முடியும், அல்லது தேவனுக்கு காத்திருக்காமலேயே நான் எது வேணாலும் நான் செய்யலாம் அப்படின்னு எத்தனையோ அதிலிருந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியிலிருந்து புறப்படுகிற விஷயங்கள் எத்தனையோ இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நன்மை தீமை இந்த ஜீவ விருட்சமோ அப்படி அல்ல. ஜீவ விருட்சமோ ஒவ்வொரு நாளும் தேவனையே சார்ந்து கொண்டு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வருவார். ஆதாம் அவரோடு கூட பேசுவான், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. அதுபோல் இப்போ புதிய உடன்படிக்கை ஆண்டவர் ஸ்தாபிக்கும் பொழுது முதலிலே ஆரம்பித்த இந்த ஆரம்பம் என்பது அதுதான். இதிலிருந்து அவர் என்ன கற்றுக்கொள்கிறார்னு கேட்டால், அல்லது அவர் சொன்னது என்ன, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ முழு பரலோக ராஜ்யத்தை இதை எப்படி சொல்வார்கள்? பேர் எழுதின புத்தகத்திலலாம் இப்படி எழுதியிருப்பாங்க. பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ஆயிரக்கணக்கான ரூம் இருக்கிற மாதிரி ஒரு மாளிகை என்று வைத்துக்கொள்வோம். அந்த மாளிகைக்கு ஒவ்வொரு மாளிகையும் ஒவ்வொரு ரூமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ரூமையும் திறப்பதற்கு ஒவ்வொரு சாவி வேண்டும். அந்த சாவி இல்லாமல் திறக்க முடியாது. ஆகவே அந்த பரலோகராஜ்யம் என்கின்ற அந்த மாளிகையில் இருக்கிற எல்லா அறைகளையும் திறப்பதற்கு பல்வேறு சாவிகள் இல்லை. ஒரே ஒரு சாவிதான், ஒரே ஒரு சாவி. அது என்ன சாவி? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அல்லது ஏழ்மை உள்ளவர்கள். இந்த ஒரே ஒரு சாவியை வைத்து நீங்கள் எல்லா அறைக்கதவுகளையும் திறந்து விடலாம். இப்போ இந்த சாவியை தொலைத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லது இந்த சாவி இல்லாமல் நீங்கள் போய் வேறு எந்த சாவியை போட்டு திறந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையுமே திறக்க முடியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார் அல்லவா, ஒருவரும் பிரவேசியாதபடி பல ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்களும் பிரவேசிப்பதில்லை, மற்றவர்களையும் பிரவேசிக்கிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் எந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள்? என்ன திறவுகோல்னு சொல்கிறார் ஆண்டவர்? அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் அதை பூட்டிட்டீங்க. பூட்டினதை நீங்களும் போக முடியாது, மற்றவங்களை போக விடுறதில்லை. அப்போ பரிசேயர் சதுசேயர் அல்லது நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற அவர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டால், அவர்கள் எடுத்துக்கொண்டது என்னன்னு கேட்டால் அறிவாகிய திறவுகோல். அது என்ன? அது நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம். அந்த விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தவர்களும் தேவனையும் ஆவிக்குரிய காரியங்களையும் பேசுவார்களான்னு கேட்டால் ஏன் பேச மாட்டார்கள்? பரிசேயர்கள் பேசினார்களே, தேவன் மட்டும் அவர்களிடத்தில் இல்லை. மற்றபடி அவர்கள் நியாயப்பிரமாணத்தை சல்லியாக அக்குவேர் ஆணிவேராக பிரித்து மேய்ந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டால், அவர்கள் தேவன் அவர்களோடு இல்லை, அவர்களோடு பிசாசு தான் அவர்களோடு இருந்தான். நீங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? பிசாசு அவர்களை பிடித்ததும் அல்லாமல் அவர்களுடைய ஜெப ஆலயத்திற்குள்ளாகவே பிசாசு உள்ளே போனான். ஒரு சர்ச்சுக்குள்ளே பிசாசு வரக்கூடாதுங்க, ஆமாம். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் நடத்தின சர்ச்சுக்குள்ளேயும் பிசாசு வந்தது. அங்கே இயேசு இருந்தார், அங்கே அவர் அதை துரத்தினார். மற்றபடி சபையிலையும் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டு தான் இருந்தார்கள். அது உண்மையான சபையில் அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான சபைக்குள்ளாக பிசாசு வரக்கூடாது. வந்தால் அங்கே இருக்கிற தலைவர்கள் தங்களை யோசித்து பார்க்க வேண்டும், எங்கேயோ தவறு நடக்கிறது. உண்மையான கணவன் மனைவியாக இருக்கிறவருடைய வீட்டுக்குள் பிசாசு வர முடியுமா? வர முடியாது. அது தவறான முன்னுதாரணம் அது. ஆகவே அறிவாகிய திறவுகோலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இது மனுஷனுக்கு சகோதர சொல்லே தேவன் இப்படி தான் வாழ்க்கை வைத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது செயல்பாட்டு அளவிலே நமக்கு செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறதுன்னு பேசலாம். இல்லை, இது கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்கிற அந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனையே சார்ந்து கொண்டு, அல்லது ஒரு ஏழ்மை நிலைமையிலேயே. ஏழ்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் எல்லாருமே பணக்காரர்கள்,
நாம் நிறைய வைத்து கொண்டு தான் நாம் ஒன்றுமில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மையிலே யார் ஏழைகள் அப்படின்னு சொன்னால், அந்தந்த நாள் பிச்சை எடுத்து அந்தந்த நாளை ஓட்டுகிறவர்கள் தான் ஏழைகள் என்று சொல்லலாம். மற்றபடி மற்ற யாரும் ஏழைகள் அல்ல. அப்போது அவர்களுடைய நிலைமை யோசித்து பாருங்கள், ஒரு ஏழையினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அவர்கள் என்னன்னு கேட்டால், அவர்கள் ஒன்றும் பணம் இருக்கிறது அப்படிங்கிற தெம்பு அவர்களுக்கு இருக்காது. பணம் இருக்கிறதுங்கிற தெம்பு அவர்களுக்கு இருக்காது. அல்லது எனக்கு வேலை இருக்கிறது அப்படிங்கிற தெம்பு இருக்காது. அல்லது எனக்கு தொழில் தெரியுங்க, நீ இல்லைன்னா நான் இன்னொரு ஆள், என்கிட்ட தொழில் கையில் இருக்குது, நான் எங்கே வேணாலும் போனால் பிழைச்சிக்குவேன் அப்படிங்கிற தெம்பு இருக்காது. ஏனென்றால் அநேக பிச்சைக்காரர்கள் ஊனமானவர்களாக எந்த வேலையும் செய்ய தகுதியில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இப்படி எந்த மேன்மையும் பாராட்ட முடியாது. எனக்கு தெம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஆகவே அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் போய் பிச்சை எடுக்க வேண்டும். அந்த பிச்சையில் எவ்வளோ கிடைக்கிறதோ அதை வைத்து அந்த நாளை ஓட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகுதா, அந்த 100 ரூபாயை எப்படியாவது பிச்சை எடுக்க வேண்டும், அதை சாப்பிட வேண்டும். அப்போ அடுத்த நாள் என்ன? அடுத்த நாள் திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு பலன் வந்து விட்டதான்னு கேட்டால் வேறு எந்த பலனும் இல்லை. அடுத்த நாளும் இதே, அடுத்த நாளும் இதே, அடுத்த நாளும் இதே. இது போல தான் சகோதரர்களே, ஆவியில் ஏழ்மை அப்படிங்கிறது ஏதோ சர்ச்சுக்கு நான் 5 வருஷம் வந்துட்டேனுங்கன்னா எனக்கு நான் பெரிய ஆளாக மாறிடணுங்க அப்படின்னெல்லாம் ஆண்டவர் வைக்கவே இல்லை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு சில வரம் கிடைத்து விட்டபடினாலே அப்படி நினைக்கிறார்கள். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், கர்த்தர் என்னை உபயோகிக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தெம்பு வந்து விடுகிறது. இல்லை, இது எல்லாமே தவறு சொல்லு. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த நாள் தொடங்கி நான் மரிக்கிற நாள் வரைக்கும் நான் எப்படி இருக்க வேண்டும்னா, தினந்தோறும் ஒரு ஏழையாகவே இருக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு ஏழையாகவே இருந்து அவரிடத்திலே போய் கேட்டு பெற்றுக்கொண்டு, அல்லது அவரிடத்திலே கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு கொடுங்க, உமது வல்லமையை கொடுங்க, உமது அன்பை கொடுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய ஜீவனை எனக்கு தாங்க அப்படின்னு தினந்தோறும் கெஞ்சி 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 ஒரு பிச்சைக்காரன் எப்படி போய் பிச்சை எடுக்கிறானோ அதை போல் ஆண்டவரிடத்திலே சென்று அப்படி ஒரு ஆவிக்குரிய ஏழையாகவே நான் வாழ வேண்டும். அதுதான் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை சொல்லி. வெளியில் பார்த்தால் இது ஒன்றுமே தெரியாது. வெளியில் பார்த்தால் ஒரு வல்லமையுள்ள தேவ மனுஷனை போல ஒருவர் உங்களுக்கு தோன்றலாம், அல்லது எந்த குறையுமே இல்லாத ஒரு மனுஷரை போல தோன்றலாம். இல்லை, சிறந்த பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அந்த ரங்கத்திலே தேவனிடத்திலே மண்டியிட்டு, ஆண்டவரே எனக்கு தாரும், எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கிறதாக அப்படி ஒரு ஏழையாக தன்னை சதா ஒரு ஏழையாகவே பார்த்து கொண்டு, இல்லை இப்போல்லாம் எனக்கு பணம் வந்துருச்சு, இப்போ வாடகை வருது, நான் தொழில் நல்லா ஓடுது, இப்போல்லாம் நான் முதல் மாதிரியெல்லாம் இல்லைங்க, இப்போல்லாம் நான் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேனுங்க, இப்போல்லாம் நான் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்றேன். இல்லை 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 சகோதர சொல்லு, நம்மை கெடுத்து குட்டிச்சுவராக்கும்படிக்கு பிசாசானவன் சதா நம்முடைய வருஷங்களை காண்பிப்பான். நீ எவ்வளோ வருஷமாக சர்ச்சுக்கு வர்றாங்கிறத காண்பிப்பான், உனக்கு எவ்வளோ வேதம் தெரியும் அப்படிங்கிறத காண்பிப்பான், நீ எவ்வளோ கிறிஸ்துவ பின்னணியோடு வந்திருக்கிறாய் என்கிறத காண்பிப்பான். எல்லாம் சரிதான். ஆனால் இல்லை, வேதம் சொல்லிக் கொடுக்குறதோ அப்படி அல்ல. இப்போ ஆதியிலிருந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறது இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. பிசாசு தான் இப்படி சொல்லிக் கொடுக்குறான். இல்லை, பிசாசு ஆதியிலே ஆதாமை வஞ்சித்தது போல நம்மையும் வஞ்சிக்க பார்க்கிறான். இல்லை, ஒரு நாள் கூட அவர் இல்லாமல், அவரை சார்ந்து கொள்ளாமல், அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளாமல் வாழ முடியாது. அதான் நான் சொல்லுகிறேனே, நீங்கள் வேலைக்கு நீங்கள் கைகால் வராமல் போயிடுன்னு நான் சொல்லவில்லை, நீங்கள் செய்திருக்கிற தொழில் மறந்து போகும் நான் சொல்லவில்லை. இல்லை, இதெல்லாம் வழக்கம் போல தான் இருக்கும். இதெல்லாம் ஆதாமுக்கும் இருந்ததே, ஏவாளுக்கும் இருந்ததே, அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் இருந்ததே. நீங்கள் இன்றைக்கி என்னங்க டார்ச் கட்டடம் கட்டுறாங்க, அந்த காலத்தில் வானத்தை அளாவும் கோபுரத்தை கட்டினாங்க.
செங்கல் அப்போவே அறுத்தாங்க. சிமெண்ட்டுக்கு பதிலாக நிலக்கீலை வந்து அப்பொழுதே தயாரித்தாங்க. எவ்வளவு அறிவு பாருங்கள். நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நமக்கு மண்ணை வச்சுக்கிட்டு மண்ணை கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போவே நிலக்கீல்கள், அந்த அந்த நிலத்துக்கடியில் அந்த கீல்களை தோண்டி எடுத்து அந்த பசையை வைத்து வானத்தை அளாவுகிற கோபுரத்தை என்ன செஞ்சாங்க? கட்டுனாங்க. சரி, அது எதுக்கு கட்டினாங்கிறது அது வேற. அது தங்களுக்கு பேருண்டாகும்படி கட்டினார்கள். தங்களுடைய திறமையை வைத்து, தங்களுடைய அறிவை வைத்து, தங்களுடைய புத்தியை வைத்து தங்களுக்கு பேருண்டாக பண்ணினார்கள். இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி அறிவு இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை, இன்றைக்கு இருக்கிற ஜனங்களை பாருங்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்த பொருளை வைத்து, தேவன் தங்களுக்கு கொடுத்த அறிவை வைத்து, தேவன் தங்களுக்கு கொடுத்த திறமை வைத்து அவருக்கு விரோதமாகவே ஜனங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குப்பைகளெல்லாம் விட்டுவிடுங்கள், இது இப்படி தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட இது போன்ற இந்த ஆவிக்குரிய பெருமையிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பிச்சைக்காரனை போல் ஆண்டோடத்தில் சென்று, இப்போ நான் சொல்ல நான் உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆண்டோடத்தில் கேட்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அந்த 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 சிநேகிதன் போய் கேட்பான் அல்லவா? எப்படி கேட்பான்? ஆண்டவரே, அந்த பக்கத்து சிநேகிதன் இடத்துல அவர் என்ன கேட்கிறான்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபம் வந்து எப்படின்னு கேட்டால், நிறைய பேர் ஜெபம் 4ஆம் வசனத்தோடு முடிந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. 11:4 இல்லை, ஜெபம் அதற்கப்புறம் தொடர்கிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவன் என்ன ஜெபிக்கிறான்? ஒரு சிநேகிதன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்கள், இதுதான் சகோதர சகோதரிகளே, அதாவது இல்லாத நிலைமை ஆனாலும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இந்த நிர்பந்தத்தை யோசித்து பாருங்கள். இல்லாத ஒரு நிலைமை ஆனாலும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு பிரசங்கம், ஒரு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லாத நிலைமை ஆனாலும் என்ன செய்யணும்? ஆனாலும் கொடுக்கணும். அப்படின்னா எங்கே போகிறது? போய் மன்றாடு. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீர் ஒரு 2 அப்பங்களோ 3 அப்பங்களோ கடனாய் தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. ஏனுங்க, பாதிராத்தில் போய் கேட்குற சங்கடமாக இருக்க, நான் எப்படிங்க போய் கேட்குறதில்ல, எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா, இல்லை சகோதர சொல்லே, தேவன் இப்படி தான் வைத்திருக்கிறார். நாம் செய்கிற ஊழியங்களும் இப்படி தான் இருக்கணும். ஊழியத்திலையும் கூட நான் திறன்சாலைகளாய் மாறிவிட்டேன் என்று நினைக்காதிருங்கள். இல்லை இல்லை, ஊழியமோ வாழ்க்கையோ கொடுப்பதோ எல்லாமே, ஆண்டவரே எனக்கு அன்பு இல்லை, ஆண்டவரே எனக்கு அன்பு இல்லை, எனக்கு அன்பினால் என்னை நிரப்புங்க. என்னுடைய அன்பெல்லாம் குறைந்து போகிறது. இந்த கடுமையான சூழ்நிலைக்குள்ளாக நான் போகிறேன். எனக்கு சீக்கிரம் எரிச்சலாகிறேன், கோபம் வருது, மற்றவங்களை சிநேகிக்க முடியல, தடுமாறுகிறேன் ஆண்டவரே அப்படின்னா, இப்போ கொடுக்க வேண்டுமே, அடுத்த நாளும் அந்த சூழ்நிலை அப்படி தானே இருக்கிறது. நான் கொடுக்க வேண்டுமே, என்னிடத்தில் இல்லையே, அப்போ நான் என்ன செய்வது அப்படின்னா, அவரிடத்திலே போய் மன்றாடு, கேள், தட்டு 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 தட்டு, கொடுங்க 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 கொடுங்க, நீர் கொடுத்தால் ஒழிய நான் நம்மை விடமாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கெல்லாம் நான் வளர்ந்த பழக்கமெல்லாம் இப்படி இல்லைங்க. நானெல்லாம் யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்க மாட்டேனுங்க. நான் வந்துங்க அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. அப்படின்னா நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றவன். மனுஷரிடத்திலே போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை சகோதர சொல்லே, தேவனிடத்திலே போய் கெஞ்ச வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் ஆண்டவர் அமைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இல்லாமல் வாழ முடியாது, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் வாழ முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழை. அதனால தான் பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறார். இப்போது எலியாவுடைய காரியத்தை, எலிசாவை நாம் பற்றி பார்த்தோம். எலியாவுடைய காரியத்திலே உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த 3 வருஷம் பஞ்சம் இருந்த காலத்தில் எலியாவை ஆண்டவர் யார் இடத்துல அனுப்பினார்? ஏதாவது பெரிய பணக்காரன் இடத்துல அனுப்பினாரா? அப்படி தான் அனுப்பியிருக்கணும். தீர்க்கதரிசின்னா அதெல்லாம் ஒரு மரியாதை வேணுங்க, அது இருக்கப்பட்ட ஆளுகிட்ட அனுப்பணும், அப்போ தான் கவனமாக பார்த்துக்குவாங்கன்னு சொன்னால், யார் இடத்துல போக சொன்னார்? சாரிபாத்து விதவை. அந்த விதவையினுடைய நிலைமை என்ன?
இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு எங்ககிட்ட என்ன இல்லை இல்லை, நாளைக்கு நாங்கள் செத்து போக போகிறோம். அதுதான் அதுதான் நிர்பந்தமான நிலைமை என்பது. அந்த மனுஷிகிட்ட ஆண்டவர் அனுப்புகிறார். இது நீங்கள் புரிந்து கொள்ள முடியுதா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள், கதாபாத்திரங்கள், சம்பவங்கள்லிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியை ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? ஏன் இப்படி சங்கடப்படுற மாதிரி, கூச்சப்படுற மாதிரி? நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்குது? வேண்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரணுங்க, இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க அப்படின்ட்டு நாம் என்ன செய்யலாம்? நாம் வந்து விடுவோமா இல்லையா? அவங்க வீட்லேயும் இல்லை, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, எப்போ அது ஏதோ அவங்க பிள்ளைகளுக்கு ஏதோ 2 வச்சுருக்குறாங்க, நீ போய் அதை இதையும் பேசி அதையா வாங்கி திங்கணும். இல்லை பசிச்சா கூட என்ன சொல்லிட்டு வந்துடணும்? இல்லை பசிக்கலை, நான் வரேங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஆனால் இங்கே வலுக்கட்டாயமாய் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எங்கே தள்ளுகிறார்? சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக காத்திருக்கிற ஒரு ஏழை விதவையுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த விதவை வீட்டில் அடுத்த நாள் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு 2 விறகு பொறுக்கி, அது கேஸ் ஸ்டவ் கூட கிடையாது அந்த அம்மா வீட்டில். நமக்கு இன்றைக்கி பட்டினா தட்டினா கேஸ் வருது, ஆனால் அந்த அம்மாக்கிட்ட அதை சமைப்பதற்கே விறகு பொறுக்கிறாள். பாருங்கள், நிர்பந்தமான நிலைமை என்றால் இதுதானே நிர்பந்தமான நிலைமை. எங்கள் வீட்டில் ஒரு லோடு விறகு இறக்கி இருக்கிறேங்க அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடியவர்கள, விறகு பொறுக்கி அதை இருக்கிறத சாப்பிட்டு நானும் என் குமாரனும் செத்து போகிற நிலைமை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மனுஷனிடத்தில் தான் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசியை தாழ்த்துகிறார். என் வழிகளை புரிந்து கொள், என்னையே சார்ந்திருக்கிறது என்றால் என்ன என்கிறதை புரிந்து கொள். ஏழை விதவை, நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஆனாலும் அங்கே என்ன நடக்கிறது? அந்த 3 வருஷமும் பானையிலே செலவழிந்து போகவில்லை, களையத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை. இதை உடனே ஒரு ஆசீர்வாத பிரசங்கம் என்று நினைக்காதீர்கள். இது ஆசீர்வாத பிரசங்கம் அல்ல, இது தேவனையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய விஷயம். தேவனையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த தாற்பயத்தை இந்த எலிசாவுக்கு ஆண்டவர் போதித்து கொடுத்தார். எலியாவுக்கு போதித்து கொடுத்தார். அந்த மனுஷியை பாருங்கள், அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த விதவை பாருங்கள். அவளுக்கு நியாயம் வேண்டும், ஆனால் நியாயம் கிடைக்கிறவரோ கொடுக்க மாட்டேன் என்கிறான். ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? தினந்தோறும் போய் கேட்கிறாள். அதுபோல் சகோதரர் சொல்ல, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போனதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாததற்கு என்ன காரணம்? அல்லது தடுமாறின்றதுக்கு என்ன காரணம்னா வேறு எதுவும் காரணம் அல்ல. ஆவிக்குரிய ஏழையை போல நீங்கள் யோசித்து பாருங்கள். காலையில் வந்துடுவாங்க எல்லோரும், 150 பேர் சபைக்கு வருவாங்க. 150 பேருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் அது எப்படி இருக்கிறது? அதுபோல தான் நான் சொல்லுகிறது, இதை ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். மற்ற எல்லா வாழ்க்கைக்கு யோசித்து பாருங்கள், நாம் அனுதினம் வாழ்கிற வாழ்க்கை யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஜீவன் வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை இல்லாமல் நான் வாழ முடியாது, பிறருக்கு உன்னை காமிக்க முடியாது, நீர் வேண்டும் அப்படின்னு சரி நேற்று வாழ்ந்து விட்டால் போதுமான்னு கேட்டால் நேற்றோடு போய்விட்டது. அந்த பிச்சைக்காரன் அடுத்த நாளும் போய் பிச்சை எடுக்க வேண்டும். ஆகவே இப்படி தான் இதை சொல்வதற்காகத்தான் இப்போ சாவி என்ன? சாவி கிடைத்து விட்டது. என்ன சாவி? பரலோக ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு ரூமையும் திறக்கக்கூடிய சாவி எனக்கு கிடச்சிருச்சு. அது என்ன சாவி? அது ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்களாக. இப்படி போய் நீங்கள் இந்த பிச்சைக்காரனை போல போய் கெஞ்சி தட்டோன்னு தட்டி திறங்க சகோதரர் சொல்ல, ஆண்டவரிடத்திலே கெஞ்ச பழகுங்கள். ஆமாம், ஆண்டவர் நம்மளை கெஞ்ச வச்சு வேடிக்கை பார்க்குறவர் அல்ல. இல்லை, நாம் அந்த ஏழ்மையாய் வாழும்படிக்கு சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏழ்மையாய் வாழும்படிக்கு சொல்கிறார். ஏழ்மையாய் வாழும்படிக்கு சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள். சங்கீத புத்தகத்தில் 123ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கும். இதை அடிக்கடி ஜெபத்தில் நான் சொல்லி ஜெபித்திருக்கிறேன். 123வது சங்கீதம்.
2ஆம் வசனம், 123 சங்கீதம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. சரி, என்னத்துக்காகத்தான் இந்த எஜமானுடைய கையை இந்த வேலைக்காரர்கள் நோக்கி இருந்தான்னு கேட்டால், அந்த கூலி கொடுப்பதற்காக, கூலியை பெறுவதற்காக. அந்த காலத்திலே அந்தந்த நாளிலே கூலி கொடுப்பார்கள். ஆண்டவர் அப்படி ஒரு பிரமாணத்தை சொல்லியிருந்தார். பொழுது சாயும் முன்னே அவர்கள் கூலியை நீர் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னா. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சால் தானுங்க கூலி, அதை கொண்டு போனால் தானுங்க வீட்டில் அடுப்பெரியும். இன்றைக்கு மாதிரி நம்ம பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு இந்த கூகுள் பேயில் அனுப்புகிற வேலையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் தினமும் அவர்கள் அப்படி தான் வாழ்ந்தார்கள். ஆகவே சாயந்தரம் எஜமானுடைய கையை என்ன செய்வார்கள்? வேலைக்காரருடைய கண்களை எஜமானை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியுடைய கண்களை எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல் அந்த கையை பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்ன பார்க்குற? இது பணமா? இரு தரேன். நீ இன்னும் போகலையா? போகல. நீ கொடுத்தா தானே போவேன். என்னங்க வேலையும் செஞ்சுட்டு இப்படி நின்றுட்டுருக்கிறதா? இது என்ன தன்மானம் இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் கவரிமான் பரம்பரை. என்னோட கொம்பு முறிஞ்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். கவரிமான் பரம்பரையெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, கவரிமான் பரம்பரைகள்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்போது அந்த வேலைக்காரருடைய கைகளை, அந்த எஜமாட்டியுடைய கைகளை பார்த்து கொண்டிருக்கிறது போல தேவனையே நோக்கி கொண்டிருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை சகோதரர் ஆண்டவரே எனக்கு தாரும். அது கண்டிப்பாக தருவார். ஆனால் தினந்தோறும் இப்படி அவரையே அதனால தான் சில விஷயங்கள் சகோதரர் சொல்ல எல்லாம் தெரிந்தது போல தயவுசெய்து பேசக்கூடாது. யாக்கோபு என்ன சொல்லி கொடுக்கிறார்? அந்த வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இதுதான் தேவன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை. அதை யாக்கோபு கடிந்து சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சில பேர் பேசுகிறதெல்லாம் அப்படி இருக்குது. என்ன சொல்கிறார் யாக்கோபு 4:13? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செஞ்சு லட்சமாக சம்பாதிப்போம், திரும்பி வரும்போது நாங்கள் எப்படி வரும் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறவங்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆமாம், நாளைக்கு நடப்பது எனக்கு தெரியாது. என் ஜீவன் எப்படிப்பட்டது? இந்த புகையெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? புகை திடீர்னு புகை போகும். புகை போகுதேன்னு திரும்பி பார்த்தோம்னா என்ன செய்யாது? புகை போகாது, அது மறைஞ்சு போயிடும். காற்றோட காற்றா அழிஞ்சு போயிடும். அதுபோல் நாளைக்கு போய் ஐடி கம்பெனி ஆரம்பித்து பிரான்ச்சு, அங்கே ஒரு பிரான்ச்சு போடலான்னு சொல்லிட்டு இருந்தவர் எங்கேன்னு கேட்டால் அவர் நைட்லேயும் மாரடைப்பாங்க, ஆள் காலி ஆகிட்டாருங்க. அப்படின்னா இல்லை சில விஷயங்களை அதான் இந்த மாதிரி இந்த ஏழ்மை வேண்டும். ஆண்டவரே உமக்கு சித்தம். அங்கே என்ன சொல்கிறார்? 15ஆம் வசனத்தில் ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், எல்லாரும் இந்த வசனத்தை சொல்கிறாங்க. எந்த வசனம் சொல்கிறாங்க? காட்ஸ் வில். ஆண்டவருக்கு சித்தமானா இந்த திருமணம் நடக்கட்டும், ஆண்டவருக்கு சித்தமானா இந்த திருமணம் நடக்கட்டும், ஆண்டவருக்கு சித்தமானா இந்த வேலை செய்யட்டும், ஆண்டவருக்கு சித்தமானா நடக்கட்டும், ஆண்டவருக்கு சித்தமான இல்லை இன்னொன்னே கூட்டி சொல்லு. என்ன சொல்கிறது? நாங்களும் உயிரோடு இருந்தால். அதிலே ஒரு கெத்து இருக்குது தெரியுமா சகோதர சொல்லு? நாம் எவ்வளவு ஏழைகள் தெரியுமா? நம்ம உயிர் கூட நம்ம கையில் இல்லை. அதுதான் உண்மையான தாழ்மை. உண்மையான தாழ்மை. தேவன் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மதிகடனே இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் என்ன செய்யப்படும்? உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னார். அதனால் உயிரோடு இருக்கிறது கூட ஒரு ஆண்டவர் போடுகிற பிச்சை சகோதர சொல்லி. உயிரோடு இருக்கிறது கூட ஆண்டவர் போடுற பிச்சை. ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது கூட ஆண்டவருடைய பிச்சை. ஆகவே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், நான்லாம் 80 வயசு வரைக்கும் வாழ்வனுங்க அப்படியெல்லாம் மேன்மை பாராட்டாதுருங்க. இல்லை அப்படின்னா சுயநம்பிக்கை இல்லாமல் நீ பேசுகிறாயா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் உங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், அவர்களுக்கு சுயநம்பிக்கை வேண்டும்.
நான் மாதம் மாதம் என்னோடய மார்க்கெட்டிங் மூலமாக இவ்வளோ சம்பாதித்து கொடுப்பேன்னு சொல்கிறவனை தான் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அது வேறு, அது வேறு. நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சகோதர சுயநம்பிக்கை அற்றவர்களாக தினந்தோறும், ஆண்டவரே நான் நாளைக்கு உயிரோடு இருக்கிறனா கூட எனக்கு தெரியல ஆண்டவரே, அதனால் நாளை தினத்தை குறித்து கூட நான் பெருமை பாராட்டக்கூடாது ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் நானும் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு. அதானுங்க அந்த உண்மையான ஏழ்மைங்கிறது. உயிர் நமக்கு இருப்பதும் நாம் ஏதோ பெரிய பலவான்கள் அல்ல, ஆவிக்குரிய ஜீவனும் அப்படிப்பட்டதான். அப்போது சதா இந்த ஆவியிலே ஏழும் இந்த வசனம் தயவுசெய்து இதை மறக்காதிருங்கள், இதை மறக்காதிருங்க. அப்போ என்னங்க ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பரதேசி போலவே உணர்வு வருதுன்னு கேட்டால் பரவாயில்ல. இப்போ நமக்கு எப்படி வரணும்னா, எனக்கெல்லாம் ஒரு தெம்பு வரணுங்களவா, எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அல்லவா அப்படின்னா, இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. என்ன இல்லைன்னு கேட்டால், தினந்தோறும் ஒரு குழந்தையைப் போல, ஒரு குழந்தை எப்படி தாயை சார்ந்து வாழுகிறது போல இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார் சகோதர. அவர் பூரண அறிவுடையவர், பூரண ஞானமுள்ளவர். ஆனாலும் கூட அவர் தினந்தோறும் காலையில் எழுந்திருத்து அந்த வனாந்தரத்துக்கு அவர் போவார். அவருடைய ஜெப வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டால், பிதாவே எனக்கு பல ஐடியா வருது, ஏன்னா சுவிசேஷ பாரம் எனக்கு உண்டு, ஆத்துமாக்கள் அழிகிறார்கள், எனக்கு நிறைய பாரம் உண்டு ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு தினந்தோறும் என்ன செய்தார்னா, ஒரு குழந்தையைப் போல ஆவியில் ஏழ்மைங்கிறது சகோதர. நான் வந்துங்க அது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியுங்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியாது நான் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியாது, நான் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியாது. ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, இந்த நாளில் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்களோ அங்கே போகிறேன். ஆனால் என்னுடைய அறிவு பயங்கரமாக தான் இருக்குது, கண்ணில் விரலை வச்சு இப்படி கையில் வச்சு சுகப்படுத்துறதுங்கிறதுக்கு நான் சரி, ஆனால் எச்சியை மண்ணில் துப்பி அதை குழச்சி கண்ணில் தடவை சொல்கிறாரு. ஒரு அற்புதத்தில் கையை வைக்கிறாரு, கண் என்ன செய்யுது, கண் திறந்துடுது. இன்னொரு குருடனுக்கு அப்படியே செஞ்சார். என்னங்க எச்சியை துப்புறாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தால் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு இப்படி ஒரு உயர்த்தி பேசணுமா இல்லையா? இவர் என்ன எச்சையை துப்புறாரு, அதை மண்ணை குலைக்கிறாரு, அதை எடுத்து வைக்கிறாருன்னா அப்படி தான் செய்ய சொன்னார் பிதா, அப்படி தான் செய்ய சொன்னார். இயேசுடைய அறிவுக்கு அது பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. ஆனால் அவரோ குழந்தையை போல் இருந்தார். பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தார், பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் செய்தார். ஒரே ஒரு கானானிய ஸ்திரிக்காக ஒரு நாள் புலாகவும் நடந்து போயிட்டு வந்தார். ஆண்டவரே என்னுடைய டைமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சே, இன்றைக்கி பொழுதே போயிடுச்சே அப்படின்னு கேட்டால், இல்லை, இதுதான் இன்றைக்கி நீ செய்ய வேண்டிய வேலை. அப்போது இதற்கு சுய அறிவு நிறைய தடை. சபையிலையும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன சகோதர, வளர்ந்த சகோதரர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், இதுதான் பிரச்சனை, அறிவு தான் பிரச்சனை. தேவனை சார்ந்து கொள்ள தெரியவில்லை, அல்லது எனக்கு தெரியல பிரதர் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற மாதிரி கூட இல்லை, அல்லது சொன்னாலும் கூட பரவாயில்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும் அப்படின்னு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி உரையாடல்களும் சரி, சபை வாழ்க்கையும் சரி, நாம் இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கையும் சரி, இப்படி தினந்தோறும் அருமையான சகோதர சோரிகளே ஆவியிலே ஏழ்மை கொண்டவர்களாக, தேவனையே சார்ந்து கொண்டவர்களாக, அவரிடத்திலே போய் கதறுகிறவர்களாக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க, இதோ இவர்களை அன்பு கூறுவதற்கு எனக்கு அன்பை தாரும், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த 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 ஆவிக்குரிய பிச்சைக்காரலாய் நீங்கள் மாறி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு ரூமாக நீங்கள் திறப்பீங்க, ஒவ்வொரு ரூமாக திறக்கிற சாவி உங்கள்கிட்ட வந்துடும். ஆமாம், அதை நானும் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு ரூமாக திறக்கிற தாவி நம்மகிட்ட வந்துடும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.